நாம் ஒவ்வொருவரும் பிறந்த நாட்டை, நமது மொழியை, நமது இனத்தை நினைத்து பார்த்து அதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வரலாற்றை, தாய்மொழியை அழிய விடாது காத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நம்மில் பலர் வெளிநாடுகளிலே பணி செய்கிறோம். நாம் எங்கு பணி செய்தாலும் நமது வீட்டை பற்றிய எண்ணம் நமக்கு இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்க நமது மொழியை மட்டும் நம்மில் பலர் மறந்துவிட காரணம் என்ன என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமது நாட்டின் மீதும் மொழியின் மீதும் பற்றில்லாமையே இதற்கு காரணமாக அமைகிறது என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், நான் வெகு நாட்களாக வெளிநாட்டில் இருந்தேன், அதனால் எனக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது என்று எத்தனையோ பேர் சொல்கிறோம். அப்படி சொல்வதில் நாம் தான் வெட்கப்பட வேண்டும். தமிழர்களாகிய நாம் தமிழ் பேசுவதில் விழிப்பாய் இருக்க நம்மை பயிற்றுவிப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை உணர்ந்து நாம் பெருமிதம் கொள்வோம். உலகை நவரசமாக்கிய இன கலாச்சாரங்கள் 4. புத்திசாலித்தனத்தில் மிஞ்சிய யூத இனம், பிரமிடுகளால் பிரமிக்க வைத்த எகிப்து இனம், தத்துவங்களால் தழைத்தோங்கிய கிரேக்க இனம், சிற்பங்களால் கிறங்கடித்த ரோமானிய இனம். ஆனால் இந்த 4 இனமும் உறவு கொள்ள நினைத்த 5வது இனம் ஒன்று இருந்தது. அதுதான் தமிழினம். மரபுகளை மடியாக கொண்டு, பெருமையை பெயராக கொண்டு, வளங்களை வாய்ப்பாக கொண்டு, செழுமையை திசையாக கொண்ட இனம் அது. ஆனால் ஆங்கிலம் மட்டுமே தமிழனின் நாவில் இன்று உச்சரிக்கப்படுகிறது. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் முகவரி, முகம், அடையாளம், உயிர். எனவே கலப்பில்லா தமிழ் பேச நம்மை பயிற்றுவிப்போம். தாய்மொழி ஓர் இனத்தின் தன்மானத்தின் வடிவம். தாய்மொழியை இழந்த இனம் தன்மானத்தை இழந்து அழியும் என்பார் எழுத்தாளர் பொன்னீலன். எனவே நமது தாய்மொழியின் மீது பற்றுக்கொண்டு அதை இழந்து விடாது பாதுகாப்போம்.